ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஷ்ணு மாயா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், ஹவு டு ஹேண்டில் த ஃபேக் பீப்புள்ஸ். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்கள் தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. பொதுவாக தண்ணீரில் விழுந்த குண்டு ஊசியை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ட்ரை பண்ணால் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், இந்த மனிதர்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உங்களால் கணிக்கவே முடியாது. ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காய்ஸ், உங்களால் இந்த ஃபேக் பீப்புள்ஸ், பொய்யான மனிதர்களை திருத்தலாம் முடியாது. ஏன்னா இந்த பொய், இந்த ஃபேக் அப்படின்றது தான் அவங்களுடைய முகத்திரை, அதுதான் அவங்களுடைய இயல்பு. ஸோ அவங்கள போய் நீங்கள் திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருத்தலாம் முடியாது, நீங்கள் தான் தீஞ்சு போயிடுவீங்க. ஸோ இந்த பொய்யான மனிதர்கள், ஹவு டு ஹேண்டில் த ஃபேக் பீப்புள்ஸில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது, set the boundaries to the fake peoples. guys, அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது guys, சொன்னா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சீக்ரெட்ஸ், உங்களுடைய பர்சனல், உங்களுடைய பிளான்ஸ், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்களா, வீடு வாங்க போகிறீங்களா, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்து போகிறீங்களா, இல்லை ஜாப், ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயம், அதை எதுக்கு நம்ம அவங்கள்ட்ட பிறர்கிட்ட ஷேர் பண்ணணும்? அதாவது உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்லவங்களா கெட்டவனாவே தெரியல, அவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் போய்ட்டு ஷேர் பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. ஏன்னா உங்கள் கூட க்ளோஸாக இருக்கிற, உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸே எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்ஜெட்டில் நீங்கள் டெம்பரரியாக சந்திக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் எப்படி நம்புவீங்க? உங்கள் ரிலேட்டிவே இப்படி இருக்காங்க, எப்படிங்க டெம்பரரியாக வர பீப்புள்ஸ்லாம் நல்லவங்க, இவங்க ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ டோன்ட் ஷேர் யுவர் பர்சனல் டு த ஃபேக் பீப்புள்ஸ். எவ்வளோ பிரச்சனை சந்திச்சேன் தெரியுமா? அது காரணம் இங்கே நான் சில பேர் நம்பினது தான். இங்கே பாடுறா, இங்கே எல்லாம் நல்லா பேசுவானுங்க, சிரிப்பானுங்க, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கோணுங்க, உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கோணுங்க. பொதுவாக ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அவன் பேசுகிறத எப்படி நீங்கள் உண்மை, அவன் பேசுறதுலாம் 100% ட்ரூ அப்படின்னு நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஒரு மனிதன் அவன் ட்ரூவா இல்லை ஃபேக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவனுடைய வார்த்தைகள் கிடையாது, அவனுடைய நடத்தைகள், அவனுடைய செயல்கள் தான். ஸோ ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகளை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்களுடைய செயல்களை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க. Etcha behavior is always going to be etcha behavior only, okay va? The first chance, second chance, third chance, 100 chance கொடுத்தாலும் once etcha is always going to be a etcha. So அவங்க etcha இல்லை மாறிடுவாங்க பெட்டரா அப்படின்லாம் நினைக்காதீங்க. once etcha is always etcha. ஒரு மனிதர், நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஐ எம் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ எம் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் பை யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் உங்கள்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல அப்படின்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிவிடுங்க. ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இல்லை எனக்கு சரியாக படலை அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட்சத்தில் முகத்துக்கு நேராகவே ஐ எம் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஆர் அன்கம்ஃபர்டபுள், ஸோ அதை நீங்கள் சொல்லிட்டாலே இங்கே மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராதுங்க. ஸோ அதுதான் இங்கே நிறையா பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ தவறையும் பண்ணிட்டு அதை தன்னுடைய பேச்சு திறமையால நியாயப்படுத்துற மனுஷனுங்க இருக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருந்துதாண்டா ஆகணும். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீ கவலையே படாதடா, அந்த வேலையே உனக்கு வேணாம். கடவுளோ பிரபஞ்சமோ இருக்கிறாங்க, உன் பக்கம் என்ன நியாயமோ அது கண்டிப்பா வெளியே வரும், கண்டிப்பா தெரியப்படுத்துவாங்க.
அவங்களுக்கு அது புரியுதோ இல்லையோ, பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நல்லாவே புரியும் நீ யாரு, உன் மனசு என்னன்னு. புரிஞ்சுக்காதவங்களை நினைச்சுலாம் நீ கவலையே படாத சொல்லு. பார்த்துக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவங்கக்கிட்ட காமாக இருங்க. ரியாக்ஷனை விட உங்களுடைய ரியாக்ஷன், அவங்க என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் தொடர்ந்து அவங்கள கவனிங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயம் நீங்கள் மௌனமாக கவனிக்கிறது தான் உங்களை சுற்றி யார் உண்மையானவங்க, யார் பொய்யான மனிதர்கள் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தும். ஸோ கவனிங்க. நம்பு எல்லாரையும் நம்பு, எல்லாத்தையும் நம்பு, எது சொன்னாலும் நம்பு. நல்ல ஃப்ரெஷ்ஷா மேனுஃபேக்சர் பண்ண பாட்டா செருப்பை வாங்கி பிய அடிச்சுக்கிட்டாலும் நம்ம திருந்தவே மாட்டோம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இன்ட்யூஷன் ஒண்ணு இருக்கா இல்ல அது உள்ளுக்குள்ளே வச்சு சமாதி கட்டிட்டியா? இப்போ யார பத்தி என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுற. நாளைக்கு உன்கிட்ட இதுதான் நீன்னு சொன்னாலும் நம்பிடுவியா? சரி, நம்பி தொலைச்சிட்ட, ஓகே. எதுக்கு உன்னோட மொத்த கதையும் போய் அங்க ஒப்பிக்கிற? அது எப்படி நீயே உன் வாழ்க்கையில தினன தீன் டிராமாட்டிக் பீஜியம் போட்டுக்கிற? நான் ஒரு எமோஷனல் இடியட், செல்ஃப் அவேர்னஸ்க்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாதுன்னு போர்டு மாட்டிட்டு தெரியும். See, basically I don't judge people, and என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறாங்க. அதனால I'll believe them and I'll totally trust them. பொட்டுன்னு போடும் நொரத்தள்ளி டுக்கார். நீங்கள் நிறையா மனிதர்கள் கூட பழகுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களது நட்பு வட்டாரங்களில் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ யாருக்கா இருந்தாலும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறது நான் சேஃப் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற ஃபேக் பீப்புள்ஸ் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ சந்தித்தவங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஃபேக் பீப்புள்ஸாலும் நீங்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களால நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. ஏங்க என்னை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஃபேமிலி போதுங்க. உங்கள் அக்கா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான், சித்தப்பான்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்தக்காரன்லேயே இங்கே பாதி பேர் சூனியம்தான். அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கே நமக்கு நேரம் போதாமல் போகுது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி 4 பேர் வருவாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு என்னோடய உயிர் என்னுடைய அப்படின்னு நீங்கள் என்னுடைய உயிர் என்னுடைய மற்றவைகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்பொழுது ஸோ அது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்காத அன்பையாங்க வெளியிலேருந்து வரப்போகிறவங்க கொடுக்க போகிறான். ஸோ அது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே அன்பு தரணும் அப்படின்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுங்க, நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ அவங்களால எப்போவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. வெளி வட்டாரத்தங்களில் நீங்கள் ஒரு அன்பை தேடி போனீங்கன்னா நாசமாக தான் போகணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேக் பீப்புள்ஸ், ஃபேக் மனிதர்களை உங்கள் லைஃப்பில் இருந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வைங்க. இல்லை எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா அடித்து துவம்சம் பண்ணி வெளியில் தூக்கி போடுறேங்க. நீ எனக்கு வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.